தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை புகழ்வதற்காக இல்ல. ஏன் இந்த கோர்ஸ பத்தி பேசணும்னு சொன்னா, இந்த கோர்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் வேற ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சரோட நம்ம கம்பேர் பண்ண முடியாதுங்கிறதால. இப்போ ஒரு பிகாம் இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, ஒரு எம்எஸ்சி இருக்கு. இந்த மாரியான கோர்சஸ் எல்லாமே அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அது பொதுவாக எப்படி அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். ஒரு பேசிக்கா சொன்னா போதும். ஆனா, இந்த கோர்ஸினுடைய பின்னணி என்ன? உண்மையிலேயே இது ஆன்லைன்ல படிக்க முடியுமா? இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இது டே டு டே லைஃப்ல அப்ளிகபிளா இருக்குமா? இத வச்சு நான் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்க மனசுல எல்லார்ட்டயுமே இருக்கும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடியவங்க. இது எல்லாத்துக்குமே இப்ப இவங்க சொன்னது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி நானே சொல்லிடலாம். இப்ப நானே சொன்னேன்னா, எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால நம்ப முடியும்னு தெரியாது. இல்லையா? இந்த கோர்ஸ் நல்லா இருக்கு. இவங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே நம்மளுமே ரியலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணோம். அதனோட பெனிஃபிட் என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப நானே வந்து இந்த பெனிஃபிட்லாம் இருக்கு. இப்படிலாம் ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதை புதுசா வர்றவங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியாது. இந்த கோர்ஸினுடைய பெனிஃபிட் தெரியாம போயிடும். அப்படி தெரியாம போகும்பொழுது இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லயே, ஃபீட்பேக்லயே பெஸ்ட் ஃபீட்பேக் என்னன்னு சொன்னா, பயன்படுத்தியவர்கள் சொன்ன ஃபீட்பேக். பொதுவாகவே பிசினஸ் சைக்காலஜி நீங்க பார்க்கும்பொழுது, நம்ம வந்து ஒரு கோர்ஸையோ, ஒரு விஷயத்தையோ ப்ரமோட் பண்ணும்பொழுது, நிறைய அட்வர்டைஸ்மென்ட் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல பெஸ்ட் என்னன்னா, யாரோ ஒருத்தங்க வாங்கி ஒரு பொருளை பயன்படுத்திட்டு, இல்ல ஒரு சர்வீஸை பயன்படுத்திட்டு அவர்கள் சொல்லக்கூடியதுதான். அந்த அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன அந்த விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம். இங்க சொல்லப்பட்ட, புகழப்பட்ட, பாராட்டப்பட்ட விஷயங்கள் நான் ஏற்றுக்கொள்றேன். புகழப்பட்ட எல்லா விஷயங்களுமே இறைவனை சார்ந்தது. இறைவனுடைய அருளால் தான் இந்த விஷயங்கள் நடக்குது. நான் ஒரு கருவியாக மட்டும்தான் இருக்கிறேங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு, இந்த ஏசிபிசி அட்வான்ஸ் சர்டிபிகேட் இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் இந்த கோர்ஸ்ல உள்ள கான்செப்ட் என்னங்கிறத சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் இருந்தது. அதையும் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே நேரத்தில் 2 கோர்ஸும் படிக்கலாம். அதாவது 2 பேட்ச் படிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் 2மே. ஏசிபிசி தமிழும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. நான் இதோ என்ரோல் பண்ணியிருக்கேன். தமிழ், இங்கிலீஷ் நீங்க பண்ணலாமான்னா பண்ணலாம். பட் அது ஒரு தனி கோர்ஸாக தான் கன்சிடர் பண்ணப்படும். எப்பயுமே வந்து ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ணும்போது இங்க நிறைய ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. திரும்ப திரும்ப அந்த நாலேஜ் வந்து அப்டேட்டரா இருக்கணும். அதுவும் ஒரு பேட்சுக்கு இன்னொரு பேட்சுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகுங்கிறதால அவங்க திரும்ப திரும்ப படிக்கக்கூடியவங்க இருக்காங்க. எம்டிசிசியே இப்போ அந்த ஏசிபிசியினுடைய கான்செப்டே 3 தடவை படிக்கிறவங்களா இருக்காங்க. திரும்ப திரும்ப 3 வருஷமா படிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ இப்போ நீங்க தமிழ் பேட்ச்ல என்ரோல் பண்ணிருக்கீங்க. நீங்க இங்கிலீஷ்லயும் கண்டினியூ பண்ணணும்னா நீங்க ஃபுல் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. நீங்க ரிப்பீட்டர் மாதிரி 25% பே பண்ணா போதும். இப்போ நீங்க படிச்சிட்டு இருக்க இந்த கோர்ஸுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணுவீங்க. இங்கிலீஷ் பேட்சுக்கு ஜஸ்ட் 25% மட்டும் நீங்க பே பண்ணா போதும். நீங்க ஒரு தனி ஸ்டூடெண்டாக தான் ரெஜிஸ்டர் பண்ணப்படுவீங்க. ரிப்பீட்டர் ஸ்டூடெண்டாக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணப்படுவீங்க. நீங்க தாராளமாக படிக்கலாம் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது எம்டிசிசிக்கும் ஏசிபிசிக்கும் என்ன வித்தியாசம்னா பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. தலைப்பை மாற்றிருக்கும். கோர்ஸுடைய டைட்டில மாத்திருக்கும். ப்ரீவியஸ் பேட்ச் வரைக்கும் எம்டிசிசி மாஸ்டர் டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அண்ட் கோச்சிங் இருந்தது. இந்த பேட்ச்ல இருந்து அட்வான்ஸ் சர்டிபிகேட் இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் மாத்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய கோர்சஸ்க்கு வந்து வெகு நாட்களாக யூனிவர்சிட்டி அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். யூனிவர்சிட்டி அப்ரூவல் இல்லாம நம்ம அட்டானமஸ் பாடி நம்ம இன்ஸ்டியூஷன்ல தான் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம சர்டிபிகேட் வேலிடான சர்டிபிகேட் தான் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ல யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் நல்லா இருந்தா இருக்கும். குறிப்பாக ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொன்னா இந்த எம்டிசிசி கோர்ஸை இப்போ ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய யூஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த எம்டிசிசி கோர்ஸை அப்ரூவ் பண்றதுக்கு அந்த டைட்டில மாத்த சொல்லி யூனிவர்சிட்டியோட ரெக்குவயர்மெண்ட். அப்போ அட்வான்ஸ் சர்டிபிகேட் இன் கவுன்சிலிங் அண்ட் கோச்சிங் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்கிறத மாத்தி அதுல சில மைனர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணி யூனிவர்சிட்டி அப்ரூவல் வாங்கப்பட்டிருக்கு. இந்த ஏசிபிசி கோர்ஸ் முடிச்ச ஸ்ரீலங்கன்ஸ் உங்களுக்கு ஏ லெவல் இல்லைனாலும் ஓ லெவல் இல்லைனாலும் நீங்கள் நேரடியாக டிகிரி படிக்கலாம். இது வந்து இந்த ஏசிபிசி வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சர்டிபிகேட்டாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரியப்படுத்திக்கிறேன் அந்த நேரத்தில். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தெரியாது, இப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒண்ணு இதை சொல்லும் பொழுது ஏற்கனவே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன எண்ணம் இருக்கும். அப்போ நமக்கு வந்து எம்டிசிசி வரும், இதுவும் வந்தா நல்லா இருக்குமே நீங்க நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுக்குமே ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கு. ஏற்கனவே எம்டிசிசி முடிச்ச மாணவர்கள் இல்ல இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நீங்க அடிஷனலாக எந்த ஒரு எக்ஸாம் எழுதாம ஒரே ஒரு அசைன்மெண்ட் எழுதி கொடுத்தா போதும் உங்களுக்கு ஈக்குவலன்சி சர்டிபிகேட் கிடைக்கும். அடிஷனலாக ஏசிபிசி சர்டிபிகேட்டும் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கான ஸ்ரீலங்கால ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட உங்களுக்கான சர்டிபிகேட் கிடைக்கும். ஒண்ணு. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இவ்வளவு நாட்கள் நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷியலாக ஒரு கிராஜுவேஷன் செரமனி அங்க வந்து வச்சா நல்லா இருக்கும், வச்சிருக்கோம். இன்னும் அபிஷியலாக பிஎம்எஸ் ஹாலில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. வரக்கூடிய நாட்கள்ல பிஎம்எஸ் ஹால்லேயே அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கும் ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் உள்ள விஷயங்கள். ஸோ இப்போதைக்கு அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோக்கல் யூனிவர்சிட்டி, யூஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி அவங்களுடைய அப்ரூவலோட இந்த கோர்ஸ் நடக்குது. சரியா? பேசிக்கா அந்த கோர்ஸை முடிச்சதோட நம்முடைய என்ஐபிஆர்ல இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடுவோம். அடிஷனலாக சர்டிபிகேட் வேணுங்கிறவங்க அந்த சர்டிபிகேட் சார்ஜ் மட்டும் பே பண்ணா போதும். நீங்க அடிஷனல் மறுபடியும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இதை வச்சுக்கிட்டு நீங்க அந்த சர்டிபிகேட் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உள்ள விஷயம். சரியா? மற்ற நாடுகளுக்கு உள்ள வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப மலேசியா கேட்டிருக்காங்க, மலேசியா மற்ற நாடுகளும் இந்த சர்டிபிகேட்டை நீங்க வந்து அங்க கொடுத்து அட்டஸ்ட் பண்ண பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ரூல்ஸ் மாறும். மற்ற நாடுகளுக்கும் இதுக்கு சம்பந்தமாக உள்ள விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி துபாயில ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய யூஎல் ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்முடைய சிஸ்டர் கன்சர்ன் வந்து அங்க இருக்கு. நம்முடைய பிரான்ச் மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல் இருக்கு. மாஸ்டர் மைண்ட் இன்டர்நேஷனல்ல வந்து அங்கிருந்து உங்களுக்கு ஷார்ஜா லைசன்ஸ்ல இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணலாம்.
ஸோ இது எல்லாம் அடிஷனலாக இருக்கக்கூடிய மற்ற இது இல்லாத மற்ற நாடுகளுக்கு உள்ளது. நீங்க இந்த சர்டிஃபிகேட் ஈக்குவல் சர்டிஃபிகேட்டா அங்க இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்ட்ரியில, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில நீங்க பேசி அட்டஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கு நீங்க தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். இதுதான் அடிப்படையில் ஏசிபிசி சர்டிஃபிகேஷன் சம்பந்தமாக உள்ள விஷயங்கள். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எம்டிசிசியில் 11 மந்த்ஸ் இருந்தது, இதுல 1 மந்த் கூட்டியிருக்கும். சில ப்ராக்டிகல் விஷயங்களை ஆட் பண்ணி அஸ் பர் யூனிவர்சிட்டியினுடைய அப்ரூவல் பிரகாரம் ஒரு டாபிக் வந்து மாற்றி ரீப்ளேஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ இதனால தான் இந்த கோர்ஸினுடைய டைட்டில் வந்து ஏசிபிசி என்று மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரியா? இப்போ இந்த ஏசிபிசி இப்போ ஜாயின் பண்ணக்கூடியவர்கள் எத்தனாவது பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசிபிசி ஜாயின் பண்ணவங்க 41வது பேட்ச். 41வது பேட்ச். ஸோ உங்களுக்கு அடிப்படையில் 40 பேட்சை முடிச்சுன்னா இப்போ சில பேட்ச் 40ல ஒரு 30 பேட்ச் கிட்ட முடிஞ்சிருச்சு, மீதி பேட்சஸ் ப்ராசஸ்ல இருக்கு, அந்த எண்டில் இருக்காங்க. ஸோ 40 பேட்ச். ஸோ இதுல வந்து இத்தனை பேட்ச் போனதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய ஆதரவு தான். கோவிடுடைய காலகட்டங்களில் ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஷார்ட் அப் கோர்ஸாக தொடங்கப்பட்டது. இன்னைக்கு ஒரே நேரத்தில் 750 பேருக்கு மேல படிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா ஒரு கம்யூனிட்டி வைஸ் தமிழ் கம்யூனிட்டியாக ஈவன் இந்தியாவிலையும் எனக்கு தெரிஞ்ச மற்ற நாடுகள் இருக்கான்னு தெரியல, இத்தனை பேரும் ஒரே நேரத்தில் லைவ் ஆன்லைன்ல, ரெக்கார்டட் இல்லாம லைவ் ஆன்லைன்ல டிஃப்ரெண்ட் கோர்சஸ், நம்முடைய மற்ற கோர்ஸ், இன்னொரு கோர்ஸ் அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் லைஃப் கோச்சிங், அதுலயும் இதுலயும் தமிழ் பேட்ச், இங்கிலீஷ் பேட்ச் எல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக ஒரு நிறுவனமாக வளர்ந்திருக்கிறது உங்க எல்லாருடைய ஆதரவு தான் காரணம். தேங்க்யூ சோ மச். ரைட். இப்போ ஏசிபிசியில கவர் பண்ணக்கூடிய இப்போ இதுல வந்து 2 விதமான ஏற்கனவே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிச்சது என்ன அப்படிங்கறத ரீகால் பண்ணிக்கிறதுக்கும், புதுசா ஜாயின் பண்ணவங்க இதுல என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த சிலபஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுல பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், இப்போ நான் காமிக்கிற இந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து எல்லா கோஆர்டினேட்டர்ஸ்ட்டுமே இருக்கு. நீங்க யார் மூலமாக ஜாயின் பண்ணீங்களோ அவங்களை கேட்டீங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸ் அனுப்புவாங்க. நான் ஒரு பேசிக் ஐடியா மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் கோர்ஸ், அப்ராக்சிமேட்லி 300 ஹவர்ஸ். இது வந்து 300 ஹவர்ஸ் மொத்தமா நடக்கும். வாரத்துல 3 நாட்கள் நடக்கும், செவ்வாய், வியாழன், சனி. இங்கிலீஷ் பேட்ச் வந்து 5 to 7 PM, 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். தமிழ் பேட்ச் இப்போ நீங்க அட்டன் பண்ணிக்கணும் இந்த டைம் 7:30 to 9:30 வரைக்கும் இருக்கும், வாரத்துல 3 நாள். ஸோ இதுதான் கோர்ஸினுடைய டைமிங். இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படிங்கறத நான் ஒரு ஒன்லைனர் மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு விரிவாக உங்களுக்கு வந்து போக கிளாஸ்ல வந்து புரியும். ஒன்று வந்து மைக்ரோ ஸ்கில்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இதுதான் சாப்டர், மொத்தம் 12 சாப்டர் நம்ம கவர் பண்ணுவோம். மைக்ரோ ஸ்கில்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கிறது நம்ம கவுன்சிலிங் கேள்விப்பட்டோம், கவுன்சிலிங் நமக்கு தெரியும். அது என்ன மைக்ரோ ஸ்கில்ஸ், சின்ன நுணுக்கமான விஷயங்கள். அப்ப இதெல்லாம் பண்ணா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், இதெல்லாம் பண்ணா இமீடியட்டா வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கவனிக்கப்பட வேண்டிய, அதாவது பெரும்பாலும் கவுன்சிலர்ஸ் பார்க்காத விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்களை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி உட்கார்றது, எப்படி பேசுறது, சீட்டிங்ஸ் எப்படி வச்சுக்கிறது, எப்படி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றது, எப்படி வந்து அவங்களை அனலைஸ் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே இதுல வரும். அதே மாதிரி ஒரு கவுன்சிலர்ஸ்க்கும் அந்த ஒரு கிளைண்ட்டுக்கும் மத்தியில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நுணுக்கமான பல விஷயங்களை வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் டாபிக் 1. 2வது டாபிக் வந்து நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங். இதை வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கான்செப்டும்பாங்க, எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரைனிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆன்லைன்ல இன்னும் சில பேர் சொல்லும்போது சொன்னீங்க இந்த ஃபீஸோட விஷயங்கள் ரொம்ப கம்மியா பண்றோம்ட்டு. எல்லாரும் சார்ஜ் பண்றதுங்கிறது அவங்களோட பேக்ரவுண்ட் வேற, நம்ம பேக்ரவுண்ட் வேற. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரஸ்டாக இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்கிறதால ஸோ அதனால தான் நம்மளால கம்மியா பண்ண முடியுது. நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் மட்டுமே இந்தியாலேயே ஒரு 6 நாட்கள் 12 மணி நேரம் கிளாஸுக்கு 75,000 1 லட்சம் சார்ஜ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 ஹவர்ஸ் NLP ப்ரோக்ராம் வந்து இதுக்குள்ளேயே கொடுக்குறோம். ஒரு 40 ஹவர்ஸ் ப்ரோக்ராம் வந்து இதுலயே நம்ம கொடுக்குறோம். இது கம்ப்ளீட்டா நியூரோ லிங்குஸ்டிக்ங்கிறது நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுகள், திங்கிங் பவர், நம்முடைய மூளை முழுக்க ப்ரோக்ராமிங் பண்ணி நமக்கு வேண்டிய விஷயங்கள் அடைவதற்காக உள்ள டெக்னிக்ஸ், இது எல்லாமே நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங்ல வரும். அடுத்து வந்து REBT, ரேஷனல் எமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. பல நேரங்கள்ல வந்து நமக்கு தாட் வந்துகிட்டே இருக்கும், இரேஷனல் தாட்டுமாங்க. இரேஷனல் தாட்னா தேவையில்லாத தாட். இப்போ வந்து ஒரு யோசனை பண்றோம், நமக்கு இரேஷனல் தாட் வந்து என்ன ஆகும், நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன், பஸ் வந்து இடிச்சிட்டா என்ன பண்றது, கிணத்துல நான் குச்சிட்டா என்ன பண்றது, பாம்பு வந்து குத்திட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிட்டே இருக்கல. இதுதான் இரேஷனல் தாட்னு சொல்றோம். அதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு நீங்க எடுத்து நீங்க திரும்பி கேள்வி கேட்டீங்கன்னா அது ரேஷனல் தாட்டா மாறிடும். சரியா? அப்போ அந்த இரேஷனல் தாட்டை ரேஷனல் தாட்டா மாத்துறதுக்கு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. அப்ப இரேஷனல் தாட் இருக்கவங்க தான் நம்ம வந்து மனரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், குழப்பத்தில் இருக்கவங்கன்னு சொல்றோம். அப்ப அந்த இல்லாஜிக்கல், இரேஷனல், முறைப்படுத்தப்படாத அந்த தாட்டை முறைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த விஷயங்கள், அந்த கான்செப்ட்ஸ் வந்து இதுல REBT எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி. இது ACPCல இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இருக்கும். போன பேட்ச்ல இது இல்ல, வேற லைஃப் கோச்சிங் இருந்தது. இந்த பேட்ச்ல வந்து DBT வந்து ஆட் பண்ணிருக்கோம். DBT as per யூனிவர்சிட்டியோட கைட்லைன்ஸோட ஆட் பண்ணிருக்கோம். இதுவும் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். பலவிதமான மனரீதியான பிரச்சனைகளுக்கு டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி தான் தீர்வு. அந்த அளவுக்கான இம்பார்ட்டன்டான தெரப்பி. எப்படி வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ், ஒரு கஷ்டங்கள் வரும்போது அது எப்படி அணுகணும், அது அந்த நேரத்தில் எமோஷன் எப்படி ரெகுலேட் பண்ணணும், எப்படி மைண்ட்ஃபுல்னஸ் நிகழ்காலத்தில் இருந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் உறவு முறையை மேம்படுத்தணும், இந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்கான ஒரு சொல்யூஷனாக DBTல நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஹிப்னோதெரப்பி. ஹிப்னோதெரப்பிங்கிறது
நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படத்திலையும் புத்தகங்கள்லையும். ஹிப்னாசிஸ் சொன்ன உடனே ஒரு மாதிரி ஒரு மாயையெல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம ஹிப்னாசிஸ்னா என்ன ஆக்சுவலா, ஹிப்னோ தெரப்பி, அந்த ஹிப்னாசிஸ் கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ஆழ் மனதோட நம்ம பேசலாம், எப்படி வந்து அந்த டிரான்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆழ் தூக்கத்துக்கு போய் நம்முடைய மனசு கேட்கற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள். சரியா? அப்போ இந்த ஹிப்னோ தெரப்பியினுடைய கான்செப்டை வந்து நம்ம டீடைலாக படிப்போம். எல்லாமே பிராக்டிகல். இங்க வந்து நம்முடைய கிளாஸஸ்னுடைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன அந்த மாதிரி தான். இங்க தியரி பேசுறது இல்லைங்க. இங்க தியரி வந்து தேவைக்கு தான் தியரி. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தியரி மட்டும்தான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இவர் என்ன சொன்னார் தெரியுமா, இது எப்படி நடந்தது தெரியுமா, அது இல்ல. அது தெரிஞ்சு உடனே அது வந்து நம்ம நார்மல் அகாடமிக் கோர்ஸ்ல படிக்கிறோம். அதுக்கான கோர்ஸ் இது கிடையாது. இது ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். இங்க வந்து வந்தா லேர்ன் பண்ணணும். இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க முடிச்சுட்டு போனீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இங்க வரோம். இங்க வந்துட்டு திருப்பி நீங்க வந்து தியரியும் பிரின்சிபல்ஸ் நீங்க படிச்சிட்டு இருக்கிறதுக்கு இங்க கிடையாது. அப்ப எந்த அளவுக்கான புரிந்து கொள்வதற்காக நமக்கு அந்த தேரி வேணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். மற்றது எல்லாமே இங்க பிராக்டிகலாக இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல இப்ப இவ்வளவு பேர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு காரணம், எக்ஸ்பிளைன் பண்ண விட்டதுக்கு காரணம் என்ன சொன்னா, ஆன்லைன்ல சொன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு மனத்தடை இருக்கும். பொதுவா நிறைய பேருக்கு இருக்கு. என்னன்னா ஆன்லைன்ல வந்து எப்படி லேர்ன் பண்ண முடியும், ஆன்லைன்ல சைக்காலஜி லேர்ன் பண்ண முடியுமான்ட்டு. ஆன்லைன்ல சைக்காலஜி லேர்ன் பண்ண முடியும், சக்சஸ்ஃபுல்லாக பிராக்டிஸ் பண்ண முடியுங்கிறது 5000க்கும் மேற்பட்ட ஆன்லைன்ல டிப்ளமோ முடிச்ச நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் சான்று. உலக அளவுல உலகில் பல இடங்கள்ல இன்னைக்கு வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கவுன்சிலராக, லைஃப் கோச்சாக, ட்ரைனராக. ஸோ அதனால ஆன்லைனில் இது பண்ண முடியும். இது வந்து எதிர்பார்ப்பு கிடையாது, இருக்கிற இயல்பு, இயல்பாக இந்த இடத்துல நடக்கும். அப்ப இது எல்லாமே அதை நம்ம வந்து கொடுப்போம். இதை தாண்டி ரொம்ப ஃபியூ கான்செப்ட்ஸ், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப லிமிட்டடாக சில கான்செப்ட்ஸ் இருக்கும். அது ஆன்லைன்ல நீங்க பண்ண முடியாது. ஆன்லைன்ல அது பண்ண முடியாது. நான் ஆன்லைன்ல பண்றதும் இல்ல. அதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை நாங்க பிராக்டிகல் கிளாஸ் வைப்போம். அது ஆப்ஷனல். இதை படிக்கிறவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. அடிஷனலா உங்களுக்கு ஆன்லைன்ல இல்லாத சைக்காலஜிக்கல் டெக்னிக் இருக்குல்ல. இப்போ நீங்க ஆன்லைன் நடத்தும் போது எமோஷனலி கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து அக்ரெசிவா மாற வாய்ப்பு இருக்கு. அது நடத்தாம இருந்தா நல்லதுன்னு சில தெரப்பிகள் இருக்கு. அதை வந்து நம்ம ஆன்லைன் நடத்த மாட்டோம். அதை என்ன பண்ணுவோம்னா பிராக்டிகலாக பிசிக்கல் ப்ரோக்ராம் தான் நடத்துவோம். அது சென்னையில நடக்கும். இப்போ வரக்கூடிய ஏப்ரல்ல வந்து திருநெல்வேலியில் நடக்குது. அடுத்து ஜூலைல கேரளாவில் நடக்குது. அதுக்கு பிறகு மறுபடியும் சென்னையில் அக்டோபர்ல நடக்குது. இன் பிட்வீன் வேற ஒரு ப்ரோக்ராம் ஜூன்ல ஸ்ரீலங்காவில் நடக்குது. அதுக்கு பிறகு துபாயில நடக்கும். இப்படி வந்து ஆஃப்லைன்ல அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்தும். எது எதெல்லாம் ஆன்லைன்ல நடத்தணுமோ, நடத்த முடியுமோ அது ஆஃப்லைன்ல நடத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய நாங்க ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கோம். என்னால ஒரு விஷயத்தை ஆன்லைன்ல சொல்ல முடியும்னா அது ஆஃப்லைன்ல சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாதுன்னு. ஏன் தெரியுமா? நீங்க அந்த ஆஃப்லைன்ல சொல்றதுக்கும் ஆன்லைன்ல சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ ஆஃப்லைன்ல பண்ணும்போது இத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ரெண்டாவது, நீங்க ஆஃப்லைன் வரும்பொழுது இத்தனை ப்ரோக்ராம் நீங்க கத்துக்கிறது இதுல இருந்து ஒரு 10 மடங்கு ஃபீஸ் நீங்க கூடுதலா பே பண்ணாதான் நடக்கும். 10 மடங்கு. இப்ப நீங்க என்ன ஃபீஸ் பே பண்றீங்களோ இதில் 10% 10 டைம்ஸ் வந்து நீங்க கூட பே பண்ணா மட்டும்தான் இத்தனை கோர்ஸ் கத்துக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டு என்னென்னலாம் ஆன்லைன்ல பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் ஆன்லைன்ல கொடுத்துட்டு எது எதெல்லாம் ஆஃப்லைன்ல கொடுக்க முடியுமோ லிமிட்டான கான்செப்ட் ஒரு 5 டேஸ் 10 டேஸ் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஆஃப்லைன்ல கொடுக்குறோம். ஸோ இது நம்முடைய ஸ்ட்ராட்டஜி. அடுத்து இன்யாகிராம். மனிதர்களை வந்து ஒரு 9 வகையாக பிரிச்சு அவன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறவன், அவன் வந்து ஹெல்ப் பண்றவன், அவன் வந்து அச்சீவ் பண்றவன், அவன் வந்து இண்டிவிஜுவலிஸ்டாக ஒரு ஒரு யார்ட்டையுமே கலந்து கொள்ளாத இருக்கக்கூடியவன், அவன் வந்து இன்வெஸ்டிகேட்டர் சீக்கரா இருக்கக்கூடியவன், அவன் வந்து லாயலிஸ்டா இருக்கக்கூடியவன், அவன் வந்து என்ஜாய் பண்ணக்கூடியவன், அவன் வந்து லீடரா இருக்கக்கூடியவன், அவன் வந்து ஒரு பீஸ் மேக்கரா இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 9 வகை மனிதர்களாக இனியாகிராம் ஒரு கான்செப்ட் பிரிக்குது. அப்ப நம்ம புதுசா வந்து அந்த மனுஷன் பண்ணா அப்படிங்கிறதுக்கும் அந்த மனிதனுடைய நேச்சர், அந்த கேர்டேக்கர் பண்ணா, அந்த அச்சீவர் பண்ணா, அந்த இன்வெஸ்டிகேட்டர் பண்ணா, அந்த எந்தூசியாஸ்ட் பண்ணா, அந்த லாயலிஸ்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி மனிதர்களை அவர்களுடைய தன்மைகளை கொண்டு பிரிச்சு பார்க்கும் பொழுது அவர்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு அது இல்லாதாலதான் என் ஒய்ஃப் என்ன மாதிரி இல்லையேன்னு ஒருத்தன் சண்டை போடுறான்னா அவன் ஒய்ஃப் அவன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறான். அது இருக்காது. முதல்ல உன்ன மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி ஒய்ஃப் நினைக்கிறான், ஏன் ஹஸ்பண்ட் இப்படி இருக்க மாட்டாங்க? ஹஸ்பண்ட் இருக்க மாட்டான். அப்படி இருந்தா நீ அவங்க கூட இருக்க முடியாது. சரியா? இப்ப வந்து அப்ப ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்கவுங்க நினைக்கிறாங்க அவன் இந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது பிரச்சனை. அப்ப அவன் அப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே இருக்கேன். சரியா? அப்படின்னு நினைக்கிறது தான் முக்கியம். இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அக்செப்ட் பண்றது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இனியாகிராம் கான்செப்ட். ஒரு 9 மனிதர்களை அதுல வந்து நம்மள்ட்ட உள்ள நிறைகள் என்ன, குறைகள் என்ன, அதை எப்படி பண்றது, எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அது எல்லாத்தையுமே அதுல பார்க்கலாம். அடுத்து டாபிக் வந்து ப்ரீ மேரிட்டல் மேரிட்டல் இன்டிமசி கோச்சிங். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இன்னைக்கு இதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ண கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஸ்பெஷலைஸ்னா இதை ஃபோக்கஸ் பண்ணி இப்ப நீங்க இது எல்லாமே எடுத்து ஜெனரல் கவுன்சிலராக ஜெனரல் கோச்சாகவும் நீங்க இருக்கலாம். இல்ல இதுல சில நேரங்களில் சில டாபிக் எடுத்து மட்டும் பண்ணுவாங்க. சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கப்புள்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ ப்ரீ மேரிட்டல் கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி கல்யாணம்னா என்னங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தோமானு இல்ல. நம்ம நினைச்சிட்டு கல்யாணம் நம்மளா சொல்லி கொடுத்தாங்களான்ட்டு. அதனாலதான் நம்ம நல்லா வாழ்றோமான்னு பல நேரங்களில் நம்ம டவுட் வரதுக்கு காரணம் தான். நமக்கு தெரிஞ்சு இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போகும்போது அக்செப்டன்ஸோட நம்ம போவோம். சரியா? அப்ப வந்து இந்த ப்ரீ மேரிட்டல் மேரேஜுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்க தெரியாம போகக்கூடாது அப்படின்னு உளவியல் சொல்லுது. அப்ப என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது ப்ரீ மேரிட்டல்ல பார்ப்போம். அதுல சில கொஸ்டினர்ஸ் அவங்க அட்டன் பண்ண வைப்போம். அந்த கொஸ்டினர்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதற்கு பிறகு மேரேஜுக்கு போகும்போது அவர்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்துல பண்ணுவோம். அதே மாதிரி மேரிட்டல் கல்யாணத்துக்கு பிறகு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ஏரியாஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன, அது அந்த நேரத்தில் எப்படி அதுல இருந்து சொல்யூஷன் எடுக்கிறது அப்படிங்கறத மேரிட்டல் கவுன்சிலிங் பார்ப்போம். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம், அதிகமாக பேசப்படாத ஒரு விஷயம், அதிகமான ட்ரைனர்ஸ் நடத்தாத ஒரு விஷயம் இன்டிமசி கோச்சிங். இன்னைக்கு வந்து ஒரு தாம்பத்திய ரீதியான ஒரு இணக்கம்,
ஒரு கணவன் மனைவி மத்தியில வந்து பேசப்படலை, இல்ல அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படலை, இல்ல அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படலைன்னா மேரிட்டல் கவுன்சிலிங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்ப இந்த டாபிக்ல வந்து இன்டிமசி கோச்சிங்ல எப்படி தாம்பத்திய ரீதியான திருப்தியை ஒரு கணவனோ மனைவியோ பெற முடியும், அதுக்கான அளவுகோல் என்ன, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப விரிவாக ஒரு தெரபிஸ்டாக, ஒரு இன்டிமசி தெரபிஸ்டாக உருவாகிற அளவுக்கான டீடைலாக அந்த செஷனையும் நம்ம வந்து இன்டிமசி கோச்சிங்ல படிப்போம். அதே மாதிரி ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி. கவுன்சிலிங் சொன்னாவே மணிக்கணக்கில் உட்கார வச்சு மொக்கப்படுவாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு உள்ளது, அதனாலே போக மாட்டாங்க. கவுன்சிலிங் போனாவே நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து என்னது, நீங்க பேசவே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் கவுன்சிலிங் பண்ண முடியும். நீங்க பேசுறது கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விளையாட்டாக உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண முடியும், ஒரு டிராயிங் மூலமாக ஒரு கவுன்சிலிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுடைய உடல் மொழி, உங்களுடைய ஆர்ட், நீங்க வரையக்கூடிய திறன், உங்களுடைய விளையாட்டு, இதை வச்சே ஒரு ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போக முடியும். பல சீரியஸான கேசஸ் எல்லாமே ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பியை வச்சு பயன்படுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தெரப்பி, அதையும் இதுல பார்ப்போம். அதே மாதிரி கவுன்சிலிங் பண்ணும்போது பேசி பேசி கேட்டு கேட்டுதான் ஒரு மனிதருடைய மனநிலையை புரிஞ்சுக்கணுமா? அப்படி இல்ல. அவங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கொடுங்க, அவங்க அதை அட்டன் பண்ணட்டும். அதுல அட்டன் பண்ணி அவங்களுக்கு ஒரு மார்க் வரும்ல, அந்த மார்க்கை வச்சு நீங்க சொல்ல முடியும் அந்த மனிதர் எப்படி இருக்காருன்ட்டு. அதை வைத்து அவங்களுக்கான தீர்வுகளை நம்ம கொடுக்க முடியும். அதுதான் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஒரு மனுஷன் சொல்றான் எனக்கு வந்து பதட்டம் நிறைய இருக்குன்ட்டு. இப்ப நான் கேட்கறேன் உங்கள்ட்ட திருப்பி, பதட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு? ஓரளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த ஓரளவுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்ல முடியுமா? மெஷர் பண்ண முடியுமா? மெஷர் பண்ண முடியாது. பதட்டம் இருக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எத்தனை பர்சன்டேஜ் சொல்ல தெரியாது. ஆனா சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்ல ஒரு மனிதன் பதட்டப்படுறான், அவனுக்கு ஒரு கொஸ்டின் தூக்கி போடுங்க, அவன் முடிச்சுட்டு அவன் சொல்லுவான் அவனுக்கே தெரியும் இத்தனை பர்சன்டேஜ் வந்து நான் பதட்டமா இருக்கேன், அப்ப அது என்ன சொல்யூஷன் நோக்கி போக முடியும். ஒருத்தர் சொல்றான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல, தூக்கி போடு இந்த கவுன்சிலர் இந்த டெஸ்ட் முடிச்ச பிறகு அவனுக்கு தெரியும் ஓகே நான் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அப்ப தெரிஞ்ச பிறகு அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அவன் என்ன பண்ணணும். சோ இந்த மாதிரி அனாலிசிஸ் எல்லாமே இதை நம்ம பண்ணுவோம். அடுத்து லா ஆஃப் அட்ராக்ஷன், மிக முக்கியமான பலருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு தெரப்பி, ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். வந்து இப்போ பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க, ஈர்ப்பு விதி. நீ எதை நினைக்கிறாயோ அது உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறது, நீ எதை அடையணும் நினைக்கிறையோ அதை நீ அடைந்தே தீர்வாய் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. அப்ப நமக்கு என்ன வேணும், ஏன் என்னால நான் நினைச்ச விஷயத்தை அடைய முடியல, நம்ம நினைக்கிறதுல தப்பு இருக்கு. அப்ப இறைவன் என்ன சொல்றான், இறைவன் நம்ம சொல்றது ஒவ்வொரு பிலீஃபுக்குமே இறைவன் ஒன்று ஒவ்வொருத்தரும் வச்சிருப்பாங்களா ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில எந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, எந்த ஆன்மீகத்தை வேணா எடுத்து பாருங்க, இறைவன் நீங்க சொல்லக்கூடிய யாருமே நீ வந்து என்கிட்ட கேட்காதுன்னு சொன்னது கிடையாது. இறைவனுடைய தன்மையை நீங்க கேளுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்றோம். அதுதான் நம்ம பிரேயர்ல கேட்கறோம், அதுதான் நம்ம ப்ரே பண்றோம், அதுதான் நம்ம வந்து உட்காந்து நம்ம வந்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சப்ளிமெண்ட் பண்றது எல்லாமே அதுக்குதான். சரியா? ஆனா எப்படி கேட்கறோம்? ஆனா நம்ம வந்து சடங்காக கேட்கிறோம், எப்படி கேட்டால் அது நடக்கும் அப்படிங்கிற அந்த டெக்னிக், அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம். அந்த மேனிஃபெஸ்டேஷனை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, அவ எப்படி ஒரு பொருளை ஈர்க்க முடியும், அவ எப்படி நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், அந்த ஐடியாஸ் வந்து அதை டிஸ்கஸ் பண்றோம். அவ இவ்வளவு விஷயங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு இதை வந்து என்னால வெளியே போய் பேச முடியல, இல்ல அவங்க மத்தவங்களுக்கு ட்ரைனிங்கா கொடுக்க முடியலன்னா இதை பயன்படுமான பயன்படாது. அப்ப அதுக்கும் சேர்த்து இந்த கோர்ஸ்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனரும் இருக்கு. இதை முடிக்கும் பொழுது ஒரு ட்ரைனராக நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக எப்படி வந்து நீங்க ஷைன் பண்ணலாம், நீங்க எப்படி நிக்கணும், எப்படி பேசணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதே மாதிரி நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் அவங்கள்ட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு இல்ல, ட்ரைனிங் முடியறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி டிசைன் பண்றது, அதுக்கான ட்ரைனிங் மேட்ரிக்ஸ் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ட்ரைனர் ப்ரோக்ராம்ல இருக்கும். சோ இதெல்லாம் தான் இந்த 12 டாபிக்ல விரிவாக நம்ம வந்து இந்த ஏசிபிசி கோர்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். சோ இந்த கோர்ஸ் இப்ப நான் சொன்ன இந்த கோர்ஸ்ல நம்ம சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே அதோட அவுட்கம் வந்து இதுல எழுதியிருக்கோம். இது எல்லாமே நீங்க உங்க கோஆர்டினேட்டர் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின் என்ன வரும், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, இது எப்படி பயன்படுத்திக்கலாம், இதனுடைய நேரடி பலன்கள் என்ன, மறைமுக பலன்கள் என்ன, அதே மாதிரி சைக்காலஜினா என்ன, சைக்கியாட்ரினா என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து நம்ம பிரேக் பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய கிளாஸஸ்ல 9 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும் மொத்தம். அதுல 1 மணி நேரத்துல ஒரு 9 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். ஸோ எங்கேயும் நீங்க போக தேவையில்லை, நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு 9 மினிட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டைம் வந்து 8:45 8:54 வந்துருக்கு. தேங்க்யூ. எஸ் வந்தாச்சா? பவர்ஃபுல்லா எல்லாரும் ரெஸ்ட் போட முடியுமா? யா ஓகே. ஸோ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, கோர்ஸ் நல்லா தான் தெரியுது, எல்லாம் ஓகே தான், பட் இது எப்படி நான் வந்து பயன்படுத்துறது, இது வந்து எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் இல்லையா? ரொம்ப சிம்பிள்ங்க. 2 விதமாக பயன்படுத்தலாம் மேஜரா பார்க்கும்பொழுது. நம்பர் 1, என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் இருக்கக்கூடிய, நான் பண்ணக்கூடிய அந்த வேலையில என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்ந்து அதை சிறப்பா செய்யறதுக்கு, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் யார் என்பதை நான் அறிந்து அதிலிருந்து என்னை மேம்படுத்தி மற்றவர்களோட இணக்கமாக வாழ்வதற்கும், என்னுடைய ப்ரொடக்டிவிட்டியை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய ஆக்கத்திறனை கூட்டுறதுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்பர் 1. நம்பர் 2, நான் வந்து இல்ல இதை வந்து நான் பொருளாதார ரீதியாக இதை அணுகணும்னு பாக்குறேன், இந்த கோர்ஸை வச்சு தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். பொருளாதார ரீதியாக எப்படி நீங்க மாத்திக்கலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி சைக்காலஜி பேக்ரவுண்ட்ல உள்ளவங்களா இருந்தீங்கன்னா,
நீங்க வந்து ஒரு எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கீங்க, எம்ஃபில் பிஹெச்டி படிச்சவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எம்டி எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்க, சைக்காலஜி பேக்ரவுண்ட் ஏதாவது நீங்க வந்து பண்ணவங்களா இருந்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் முடிச்சிருக்கீங்க. இங்க சில சைக்காட்ரிஸ்ட் முடிச்ச டாக்டர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகாடமிக் டிகிரிங்கிறது அதுல வந்து பிரின்சிபல்ஸும் தத்துவங்களையும் விளக்கங்களையும் தான் நம்ம படிச்சிருப்போம். அதோட தியரி தான் படிச்சிருப்போம். இங்க எல்லா விஷயங்களும் ப்ராக்டிக்கல். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராக்டிஸும் ஒவ்வொரு கான்செப்டும் பணத்தினுடைய வேல்யூல சொல்லும் பொழுது ஒவ்வொரு கோர்ஸ் தனித்தனியாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒருத்துள்ள கோர்ஸ் தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக நீங்க இதை தனியாக படிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நான் சொல்றதுக்காக இல்ல, நான் நம்ம நடத்துறதால சொல்லல. நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வித் குவாலிட்டி. நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ் தான். அப்போ இதை ஆல்ரெடி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங்ல உங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல பயன்படுத்திக்கலாம். இல்ல சார் நான் வந்து சைக்காலஜி பேக்ரவுண்ட்ல இது வரைக்குமே இல்ல, இப்பதான் நான் வந்து உள்ள நுழைஞ்சிருக்கேன், இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ட்ரைனராக மாறலாம். நான் சொன்ன மாதிரி இதுல 2 மாடியூல் பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனரும் இருக்கு. அதுல உங்களுக்கு ட்ரைனிங்கான மெத்தடாலஜியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோடு சேர்த்து இந்த சைக்காலஜி பேஸ்ல எப்படி ஒரு கோலை செட் பண்றது, எப்படி வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்றது, உங்களுடைய பவரை கூட்டுறது எப்படி, உங்களுடைய மத்தவங்களோட பழகிறது எப்படி, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது. இதை வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கலாம், டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கலாம், பப்ளிக் ப்ரோக்ராமாக நடத்தலாம், கார்பரேட் ட்ரைனிங் நடத்தலாம். இது எல்லாமே இதுல கவர் ஆகும். இதுதான் உள்ள விஷயம். இப்ப நான் நடத்தக்கூடிய டீச்சர்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் போயிட்டு பிசிக்கலா நடத்தக்கூடிய ப்ரோக்ராமுக்கு இதுல இருந்து நான் கண்டென்ட் எடுத்துட்டு போறேன். நீங்க எம்டிசிசில இருந்தும் அதாவது ஏசிபிசில இருந்தும் இன்னொரு கோர்ஸ் நம்முடைய கோர்ஸ் பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் லைஃப் கோச்சிங், அதுல இருந்து தான் எடுத்துட்டு போறேன். அப்ப இந்த 2 கோர்ஸுமே இந்த 2மே ஒவ்வொரு வருஷம் கோர்ஸ். ஒரு நீங்க தனித்தனியாக படிச்சாலும் சரி, இல்ல நீங்க தொடர்ச்சியாக படிச்சாலும் சரி, அது முன்னாள் இது முன்னாள் படிச்சீங்கன்னா ஒரே வருஷத்துல 2 கோர்ஸ் முடிஞ்சிடும். அப்படி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வேல்யூ கூடும். அவங்க கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கலி உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்ல, பிராக்டிஸ் பண்ண முடியாத விஷயமே இல்லைங்கிற அளவுக்கான ஒரு கான்செப்டை நீங்க உருவாக்குவீங்க. அப்ப நீங்க வந்து இண்டிபெண்டன்டாக ஒரு கோச்சாக, ஒரு கவுன்சிலராக, ஒரு ட்ரைனராக நீங்க வந்து மாறலாம். சார் அதுல என்ன பைசா சம்பாதிக்க முடியும்? நீங்க கேட்கறது தான் அமௌண்ட். அதுக்கு அமௌண்ட் கம்மிலாம் கிடையாது. கவுன்சிலிங்ல நீங்க பாத்தீங்கன்னா பெர் ஹவருக்கு நீங்க வந்து 1500 இருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்கன்னா நீங்க கோச்சிங்லாம் வந்து ஒரு நீங்க கேட்கறது அமௌண்ட். கோச்சிங்லாம் வந்து அதிகமா வெளியே தெரியாது. இன்னைக்கு என்னுடைய நண்பர் அரசு ஏசிஎல்சில இருக்காங்க. அவர் அனுப்பின ஒரு செய்தியை இன்னைக்கு அனுப்பினது, அவர் அனுப்பின ஒரு செய்தியை நீங்க எழுதிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிச் லெட்வின் ஒருத்தர் இருக்காரு. ரிச் லெட்வின் ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா ஏன் லைஃப் கோச்சிங் அந்த டைட்டில் இருக்குல்ல, அது நிறைய பேர் தெரியாது. அது நினைச்சிட்டு இருப்பாங்க அதனால புதுசா இருக்கு. கவுன்சிலர் எல்லாருமே தெரியும், ட்ரைனர் கூட தெரியும், லைஃப் கோச்சிங் தெரியலையே. அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு இருக்க மனத்தடையை நீக்கி உங்க அடுத்த லெவலுக்கு போக வைப்பாங்க. அது வந்து பிசினஸா இருக்கலாம், பர்சனல் லைஃபா இருக்கலாம், அதுக்கான டெக்னிக்ஸ் கான்செப்ட் இதுல நம்ம படிப்போம். சரியா? அப்ப ஆனா வெளியே அதிகமா தெரியாது. அப்ப அவர் அனுப்பின ஒரு மெசேஜ் ஒரு புத்தகத்துல இருந்து அவர் எடுத்து அனுப்பியிருக்காரு. அரசு இன்னைக்கு அனுப்புனது என்னோட நாலேஜ்க்காக. அந்த அந்த வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கு அந்த கோர்ஸ் பத்தி, இந்த லைஃப் கோச்சிங் பத்திட்டு. ரிச் லிட்வின் வந்து அதிகமா உங்களுக்கு தெரியாது. ஆனா உலகத்திலேயே அதிகமாக பேமெண்ட் வாங்கக்கூடிய லைஃப் கோச்சிங், அதாவது உலகத்திலேயே லைஃப் கோச்சிங் அதிகமா வாங்கக்கூடியவர் ரிச் லிட்வின். இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? இல்ல. ஏன் தெரியல, ஏன் வந்து வெளியே தெரியல அப்படிங்கிறது மென்ஷன் பட்டிருக்கு. அவங்க கூட சொல்றாங்க இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னா மொத்தமே அவர்கிட்ட இருக்கிறது 8 கிளைண்ட் தான். மொத்தமே அவர்கிட்ட இருக்கிறது 8 கிளைண்ட் தான். உலகத்திலேயே லைஃப் கோச்சிங்ல அதிகமாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கோச்சை பத்தி நமக்கு தெரியல. ஏன்னு சொன்னா மொத்தமே அவருக்கு 8 கிளைண்ட் தான் இருக்கு. அவ எப்படி வெளியே தெரியும்? வெளியே தெரியாது இல்லையா? சரி சரி. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அவருக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா $80,000 ஒரு கிளைண்ட் அவர் பே பண்ண வேண்டியது $80,000. சரி. இப்ப யாராவது புதுசா போயிட்டு அவர்கிட்ட வந்து லைஃப் கோச்சிங் நீங்க எங்க கம்பெனிக்கு பர்சனலா பண்ணுங்கன்னு சொன்னா அவர் பண்ண மாட்டாரா? அவர் வந்து டெஸ்ட் வைப்பார். அது உங்களுக்கு நடத்துற அளவுக்கு தேவை இருக்கா, அதுக்கான அமௌண்ட்டும் அதுக்கான கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தான் எடுப்பாராம். இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்காக சொல்றேன்னா இந்த உலகத்தில் நம்ம இன்னும் பார்க்கப்படாத பேசப்படாத பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கரியர் தான் இந்த லைஃப் கோச், கவுன்சிலர், ட்ரைனர். இதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி ட்ரைனர் நம்ம சொல்லுவோம். ட்ரைனர் வந்து ஏதோ 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எங்க அம்மா வந்து நான் சொல்லும்போது நான் வந்து ஒரு ட்ரைனராக போகும்போது எங்க அம்மா சொன்னாங்க, நான் வந்து துபாயில இருந்து நான் ஊருக்கு வர போறேன், ஊர்ல வந்து நான் வந்து ஒரு ட்ரைனிங் கம்பெனி ஆரம்பிக்க போறேன், நான் நடத்த போகும்போது அவங்க சொன்னாங்க ஏன்பா பேசுறதுலாம் யாப்பா பைசா கொடுப்பா அப்படின்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா ட்ரைனிங் பேசுறது பேசுறது இருக்கிற வேலையை விட்டுட்டு நீ வந்து பேசுறதுலாம் யாரப்பா ட்ரைனிங் கொடுப்பா அப்படின்ட்டு. சரியா? அப்ப அந்த மாதிரியான மனநிலை தான் ட்ரைனிங்லாம் யாரப்பா பைசா கொடுங்க, ட்ரைனிங் நீங்க கேட்கறது தான் பைசா. இன்னைக்கு வந்து நீங்க என்ன டிமாண்ட் பண்ணீங்களோ கொடுக்கறது கம்பெனிஸ் இருக்கு. உங்களுடைய ட்ரைனிங் பேக்ரவுண்டும் உங்களுக்கான பின்னணியும் இருந்தா, உங்களுக்கான நாலேஜும் அதுக்கான தகுதியும் இருந்தா அப்படிங்கிறதான உள்ள விஷயம். அப்ப இது எல்லாமே நம்ம உருவாக்கி கொள்ளலாம், பர்சனலா டெவலப் பண்ணிக்கலாம். நீங்க பிரைவேட்டா கார்பரேட்டுக்கும் இன்ஸ்டியூஷனுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ட்ரைனிங் இதெல்லாம் ஃபுல் டைமா இல்லையா? ரெண்டாவது இது வந்து நீங்க ஒரு சுயமாக நீங்க பண்ணக்கூடியது. நீங்க தாராளமாக நீங்க பார்ட் டைம்ல பண்ணலாம், வீக்கெண்ட்ல பண்ணலாம், அல்லது ஒர்க் பண்ணிட்டு பண்ணலாம். சரியா? இப்ப நீங்க வந்து சுமி கேட்டாங்க இல்லையா? சுமி வந்து சார் நான் கார்பரேட் ட்ரைனர் ஆக முடியும், தாராளமாக ஆக முடியும். உங்க ட்ரைனர் மாடியூல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைனர் மாடியூல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட டைப் பண்ணலாம், அதோட அவுட்கம் என்னங்கிறத டைப் பண்ணாங்கன்னா நீங்க இப்போ பார்க்கலாம். அதாவது ட்ரைனர் எப்படி இருக்கும்னு சொன்னா வெரி ப்ராக்டிக்கல். ஆன்லைன்ல இங்கேயே உங்களுக்கான எக்ஸசைஸ் கொடுத்து நீங்க செய்வீங்க. அது வந்து ஒரு ட்ரைனர் எவாலுவேஷன் எப்படி பண்ணணும், எப்படி நீங்க பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதனுடைய அட்வான்ஸ் லெவல் இன்னும் அடுத்து வந்து பிசிக்கல் கிளாஸ் ஒரு 4 days இருக்கு. அது தேவைன்னா நீங்க அது கூட சிஎம்டி சர்டிஃபிகேட் மாஸ்டர் ட்ரைனர் இருக்கு, அதையும் நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால வந்து
பீங் ஹெச்ஆர் ட்ரைனர் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு கூடுதலான டெக்னிக்ஸும் கான்செப்ட் தெரியணும்னா நான் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 கோர்ஸ் சேர்ந்து பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இந்த ஒரு 1 இயர் படிச்சுட்டு திருப்பி இன்னொரு 1 இயர் படிக்கிறத விட இப்போ நேற்று அந்த கோர்ஸ் ஜாயின் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் லைஃப் கோச்சிங் வந்து நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இன்னைக்கு இது ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ரெண்டும் சேர்ந்து படிக்கும்போது 1 இயர்ல ரெண்டுமே முடிச்சிருவீங்க. டெய்லி சண்டே தவிர மீதி நாட்கள் அது வந்து மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே இருக்கும். இது வந்து டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே இருக்கும். சரியா? அப்போ நீங்க இந்த 6 நாள் 2 ஹவர்ஸ் இங்க உட்கார்றது மட்டும்தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ரொம்ப ரேரா சில நேரங்களில் சில ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுப்போம், அவ்வளவுதான். சரியா? அதனால வந்து நீங்க வந்து யோசிக்க தேவையில்லை. நீங்க ரெண்டுமே சேர்ந்து பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அது டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் நீங்க பேசலாம். அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் இது, அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் லைஃப் கோச்சிங் அது. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸும் மற்ற டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சா? ஏன் நமக்கு வந்து பொதுவா இந்த கொஸ்டின் வருதுன்னா நம்ம வந்து இது எப்படி பயன்படுத்தலாம்ட்டு இது அதிகம் பேசப்படாதுங்க. இது பீங் ட்ரைனர் வந்து நிறைய ட்ரைனர்ஸ் வெளியே சொல்றது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு செக்யூரிட்டி இருக்குல்ல. ஈவன் NLP நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அதிகமாக தமிழ் மக்கள் மத்தியில கொண்டு போனது நம்மன்னு சொல்லலாம்.